அனைவருக்கும் வணக்கம். இது சாய்க்கு சேனல். நான் ஜீவி. இன்றைக்கி நம்முடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த நாள். இந்த நாளை நம்ம ஒவ்வொரு வருஷமும் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். அதுக்கு காரணம், நேரு அவர்கள் குழந்தைகளிடம் ரொம்ப அன்போடவும் அக்கறையோடவும் நடந்துப்பார். ஏன்னா அவங்க தான் வளர்ந்து பெரியவங்களாகி இந்த நாட்டை வளங்குளிக்க செய்ய போகிறவங்க அப்படின்னு நம்பினார். அதனால் அவங்கள அன்போடவும் அரவணைப்போடவும் வளர்க்கணும் நினச்சி அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துப்பார். அதனால் குழந்தைகளுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் குழந்தைகளெல்லாம் அவரை நேருமாமா அப்படி தான் கூப்பிடுவாங்க. அதனால தான் அவர் பிறந்த நாளை நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். அவருடைய பிறந்த நாளான இன்றைக்கி அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வாக நான் படித்ததை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஜவஹர்லால் நேரு அவர்கள் இங்கிலாந்தில் படிச்சுட்டு இருந்தார். அப்போது அவருடைய செலவுக்காக அவருடைய தந்தை மோதிலால் நேரு பணம் அனுப்பி வைப்பார் வாரம் ஒரு முறை. அப்படி இருக்கும்போது ஒரு முறை வாரத்தில் 2வது முறையாகவும் பணம் கேட்டு நேரு அவர்கள் அவங்க அப்பாவுக்கு மடல் எழுதினார். வாரத்தில் 2வது முறையாக பணம் கேட்கும் அளவுக்கு அப்படி என்ன தான் தன்னுடைய மகன் செலவு செய்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிக்க விரும்பினார் மோதிலால் நேரு. அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, அனுப்பிய பணத்துக்கு கணக்கு எழுதி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மடல் எழுதினார் தன்னுடைய மகன் ஜவஹர்லால் நேருக்கு. ஜவஹர் என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் ஒரு மடல் எழுதினார். அதில் என்ன எழுதினாருன்னா, என் மீது நம்பிக்கை இல்லாத போது நான் அனுப்பும் கணக்கினால் எந்த உபயோகமும் இல்லை அப்படி அனுப்புனார். அந்த படிச்சுட்டதும் இவர் வேறு வழி இல்லாமல் பணத்தை அனுப்பிட்டார் திரும்பி 2வது முறையாக. சின்ன வயதிலே தன்மான உணர்வோட நேரு அவர்கள் இருந்துள்ளார்ன்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.